ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரின் மனுவை ஜனாதிபதி நிராகரித்தது குறித்து சட்டசபையில் விவாதிக்க அனுமதி தராததை அடுத்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் தாக்கலும் அதன் மீதான விவாதங்களும் நடந்து வருகிறது. புதன்கிழமை தொழிற்துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் சட்டசபை கூடியதும் பாமக உறுப்பினர்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுள்ள பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரின் கருணை மனுக்கள் ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டது குறித்து விவாதிக்க அனுமதி கேட்டனர். இதற்கு சபாநாயகர் ஜெயக்குமார் அனுமதி மறுத்ததை அடுத்து பாமகவின் 2 உறுப்பினர்களும் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். குடியரசுத் தலைவர்கள் அவர்களால் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரது தூக்கு தண்டனை எந்த நேரத்திலும் நிறைவேற்றப்படலாம். பொது பிரச்சனைகளை எழுப்பக்கூடிய நேரத்தில் எழுப்புவதற்கான வாய்ப்பை கேட்டோம். இதன் அவசியங்களை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவையில் எழுப்ப முயற்சித்த பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், தலையரசு அவர்கள் எழுப்பிய போது நன்றியை மட்டும் பதிவு செய்து கொண்டு மற்ற பிரச்சனைகள் இங்கே பேசுவதற்கு இது சரியான தருணம் அல்ல என்று கூறி வாய்ப்பை மறுத்தார். அதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்கிறது. தங்களது கருத்தை சட்டசபைக்கு வெளியில் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்த பாமக எம்எல்ஏக்கள் பின்னர் மீண்டும் சட்டசபைக்கு திரும்பி சபை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர்.